ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாசமகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 16/11/2024 15/12/2024 வரை உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். பொதுவாகவே நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற வழக்கத்தை கொண்டாடுறது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை நம்ம மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு பிறகுறது. துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விருச்சிகத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்கிறோம். சந்திரமான மாதங்கள்னு இருக்குது. அது அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ வரக்கூடியது. அது இந்த ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்களில் கடைபிடிக்கிறாங்க. நம்ம சௌரமான மாதங்களை கடைபிடிக்கிறோம். இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல்ல இப்போ கோல்சாரம் என்ன இந்த மாதம் பிறக்கும் பொழுது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம். அதற்கப்புறம் ஒரு ராசியாக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தின் கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேனா ரிஷபத்தில், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறதும், கேது கன்னியிலும், சூரியனும் புதனும் விருச்சிகத்திலும், தனுசுவில் சுக்கிரனும், கும்பத்தில் சனியும், ராகு மீனத்தில் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலேனால் 3/12/2024 டிசம்பர் 3ஆம் தேதி பார்த்தாலும் சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து மகரத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். இந்த மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை சொல்கிறோம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் 16/11/2024 அன்னைக்கு முடவன் முழுக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது முடவன் ஐப்பசி மாதத்தினுடைய அனுபவிக்கணும்ட்டு காவிரியில் குளிக்க வர்றது லேட் ஆகிடுறது, ஒரு நாள் தள்ளி ஆகிடுறது. அதனால் அந்த காலகட்டத்திலையும், அதாவது கார்த்திகை 1ஆம் தேதியிலையும் காவேரியில் குளித்தால் ஐப்பசி மாதத்தில் குளித்த துலாஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அதனால் இது முடவன் முழுக்கு அப்படின்னு பேர். மிகவும் விசேஷமான நாள். இந்த மாதம் பார்த்தோம்னா 23/11/2024 அன்னைக்கு வாஸ்து நாள். வாஸ்து கார்த்தால 10:14 11:44 1.5 மணி நேரம். பொதுவாகவே வாஸ்து நாளில் வேறு எந்த திதி, வாரம், கரணம், யோகம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய நாளில் மன பூஜை போடுறது எல்லாமே விசேஷம். எல்லா விதமான கட்டங்களுக்கும் மன பூஜை போடலாம். அதை தவிர வீடு நிலம் வாங்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் பண்ணலாம். அதாவது 10:14 10:14 11:44 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இந்த காலகட்டத்தில் இந்த 90 நிமிஷத்தில் எது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பார்த்தோமேனால், முதல் 18 நிமிஷம் நித்திரை விட்டு அவர் இது காலை கடன்கள் முடிக்கிறது. அடுத்த 18 நிமிஷம் அவர் குளிக்கிறது, நீராடுவது. 3வது 18 நிமிஷம் கடவுளுக்கு பூஜை செய்வது. 4வது 18 நிமிஷம் பார்த்தாலேனால் அவர் உணவு அருந்துவது. 5வது 18 நிமிஷம் அதாவது தாம்பூலம் தரிப்பது. இந்த உணவு அருந்து காலத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலமான கடைசி 36 நிமிஷத்தில் எந்த ஒரு விஷயமும், வீட்டின் மனை கோலிடுதல், வீட்டின் மனை பூஜை போடுதல், அதாவது மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, அதாவது ஏற்கனவே வீடு இருக்குது, வீட்டுக்கு மேலே ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக அந்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். இந்த காலத்துக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. எந்த ஒரு அதாவது ராகு காலம், யமகண்டம் எந்த ஒரு விஷயமும் பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நேரத்தில் பண்ணக்கூடியது நிச்சயமாக நடைபெறும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 1/12/2024 அன்னைக்கு கார்த்திகை அமாவாசை. மிகவும் ஏற்றமான நாள். அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும்.
12/12/2024 அன்னைக்கு பரணி தீபம், அதாவது கார்த்திகை மாதத்தில் வந்து பரணி தீபம் ரொம்ப விசேஷம். திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஏற்றம். அன்னைக்கு பார்த்தலையானால் இது சிவனுக்கு பெரிய ஏற்றமான காலம், பிரதோஷ காலம் வேறு. அன்றைக்கி சாயந்தரம் 6:10 மணி 6:15 மணி வரலும் தான் திரையோதசி இருக்குது. அதனால் வந்து சாயந்தரம் 5:45லேருந்து 6:15 வரலும் பிரதோஷ காலம் வேறு இருக்குது. மிகப்பெரிய ஏற்றமான காலம். பரணி தீபம் அன்றைக்கே தான் கிருத்திகையும் இருக்குது. கிருத்திகை தீபம் எல்லாமே அன்றைக்கி திருக்கார்த்திகைன்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் 15ஆம் தேதி பௌர்ணமி, அதாவது 15/12/2024 அன்னைக்கு பௌர்ணமி வருது. கார்த்திகையினுடைய பௌர்ணமியாக இன்றைக்கி வருது. ஸோ இந்த மாதம் மொத்தமே வந்து நல்ல விசேஷமான நாட்கள், நல்ல ஒரு ஏற்றமான நாட்கள், நிறைய முகூர்த்தங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள், திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமான நாட்களாக இந்த மாதம் கருதப்படுறது. சரி, இந்த மாதத்தில் பார்த்தேன்னா என்னென்ன, அதாவது என்ன சொல்கிறது, இந்த மாதத்தில் வந்து எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கும். உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறோம். அந்த கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். நான் அதாவது ஜாதகத்தை போடும்பொழுது நட்சத்திர சந்தி, ராசி சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தை போட்டு தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்து அதற்கு பிறகு இன்றைய கோல்சாரம் பிரகாரம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் 2024 பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், மனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார். ராசிநாதன் 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதுனால சற்று பின்னடைவு இருக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். அது தவிர எதிர்பார்த்த இடத்துலேருந்து சில வேலைகள் நடக்கணும்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 4ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ராசியிலேயே இந்த மாதம் பார்த்தோம்னா சூரியனும் புதனும் இருக்க, அதாவது விருச்சிக மாதம்னு பேர். இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்லக்கூடியது வந்து நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 15ஆம் தேதி 2024 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு சொல்லுவோம். ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போய் இந்த மாதம் மொத்தமே இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கார். ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ராசியில் இருக்கிறதும் 11ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கிறதும் 10-11 அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்களேயானால் எடுத்த காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள், தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அதிகமான லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் 2-6 பரிவர்த்தனை, புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பிரச்சனை இருக்காது. வக்கரகதியில் குரு இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால பணவரவிற்கு பிரச்சனை இருக்காது. திருமணங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்களே ஆனால் திருமணத்திற்கு உண்டான ஆடவரோ பெண்டீரோ யார் பார்த்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் கார்த்திகை மாதத்தில் கல்யாணம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகிடும். சப்தமத்தில் வந்து உங்களுக்கு குரு வக்கரத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் பரிவர்த்தனை யோகத்தில் சப்தமாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண பாக்கியம் உண்டு. அதனால் கவலைப்பட வேண்டாம். திருமணம் இந்த மாதத்தில் நிச்சயமாக 3/12/2024 கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால்
5ஆம் இடத்துல அதாவது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய உடல் நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதை தவிர வந்து அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா பக்கத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர வந்து அலைச்சல் ஒரு சின்ன விஷயத்துக்கும் வந்து நீங்கள் போய் தான் எல்லாத்தையுமே பண்ண வேண்டிய காலகட்டாயமாகவே அமையும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான். வண்டி வாகனம் ஓட்டும் போது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் அரசாங்கம் சொல்கிற விதிப்படி நடந்து போகிறது நல்லது. தேவையற்ற பழக்க வழக்கங்கள் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துல ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் வந்து பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கார், வக்கரகதியில் இருக்கார். ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக திடீர் ஏற்றம் வரும். உங்களுக்கு இவ்வளோ நாளாக வந்து வக்கரகதியில் குரு போகிறதுக்கு முன்னாடி வரலும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தது. இப்போ வந்து நல்ல ஒரு ஏற்றம் வரும். குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்துல கேது பகவான். கேது 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபங்கள் சொற்பமாக இருந்தாலும் ரெகுலராக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதை தவிர வந்து 3/12/2024 அப்புறம் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துல சுக்கிரன் போகும்போது 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3ஆம் இடத்துல ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாடு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதனை பார்க்கறதுனால அதீத சுபத்துவம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலியமாக உங்களுக்கு மனசில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். நிச்சயமாக வெற்றியை நோக்கித்தான் செல்கிறோம், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்ற ஒரு நிச்சயமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்கிறோம். இந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டமம்ன்றது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். தேவையற்ற விஷயங்களை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கும் போது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும்னு சொல்கிறோம். அதனால் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கும். சரி, இந்த நாட்கள் இன்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தாலேயானால் 18/11/2024 20/11/2024 வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அதனால் அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய குன்றத்தூர் முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்கும். ஏன்னா இது கார்த்திகை மாதம்னு சொன்னாலே முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய ஏற்றம். வடபழனி முருகனோ இல்லைன்னா குன்றத்தூர் முருகனையோ போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அலைச்சலும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கும்.